தென் மாநிலங்களுக்கான முதல்வர்கள் மாநாடு இன்னைக்கு வந்து முதல்வர் தலைமையிலான சதர்ன் கவுன்சில் மீட்டிங் வந்து இன்னைக்கு நடைபெற்றது. அதில் வந்து இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்ல உள்ள மாநிலங்களில் எல்லா முதல்வர்களும் கலந்து கொண்டாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரும் அமைச்சர் தான் சேர்மன் கவுன்சிலுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வைஸ் சேர்மனா நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன தேவைகள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் தேவை இருந்தது, அதுவும் இல்லாமல் இந்த வாகனங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய லேண்ட், அதாவது நிலங்கள் நிறைய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எல்லாம் குறித்து விவாதிக்க முடிக்கப்பட்டு அடுத்த மீட்டிங் வந்து எந்த மாநிலங்கள் வைக்கிறப்ப தெலுங்கானாவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தென் மாநிலங்களுக்கு கவுன்சில் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இந்த டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய ஸ்டாண்ட் ஏதாவது இன்னைக்கு மாத்தி இருக்கோமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அசெம்பிளில நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதுல 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லயும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல எந்த யாரும் வந்து இதை திருப்பிலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனா இன்னைக்கு ஃப்ரீஸ்ன்றது மாதிரி இல்லாம குறைக்க கூடாதுன்றத சொல்லியிருக்கோம். அப்ப குறைக்க வேணும்ங்கறத கேட்டிருக்கோம். அது என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது அண்ணன் 543 அதெல்லாம் பாதிப்பு இல்ல, 39 ஃப்ரீஸ். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொல்லணுமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய காவேரி விவகாரம் ஒண்ணு வந்து என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடு பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சில் விவாதம், அதனால அது குறித்து எந்த விவாதம் இதில் நடைபெறவில்லை. முல்லைப்பெரியாறு கேரளா புது பிரச்சனை கிளப்பியிருக்கேன் சார். புது அணை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் உறுதியா இருக்காங்க. நமக்கு வந்து அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா இன்னும் வந்து தீர்வு காண இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர்களுடைய எண்ணமாகவா இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கிறது எந்த மாற்று கருத்துல. காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால அது குறித்து இங்கே விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த கர்நாடக முதலமைச்சரை நம்ம முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரா? இந்த காவிரி நீரை கொடுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காரா? இல்ல இந்த கவுன்சில்ல காவிரி நீரை பத்தி நம்ம இந்த மாதிரியான கவுன்சில்ல அதிகாரப்பூர்வமா பேச முடியாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் இருக்கிறது. அதனால அது குறித்து இங்க எங்கேயுமே பேச முடியாது. நன்றி. மற்ற மாநிலங்களும் அதையே வலியுறுத்திருக்காங்க. நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அதே தான் நிலைப்பாடு வலியுறுத்திருக்காங்க. மத்திய அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் அந்த 543 ஃப்ரீஸ் 39 வந்து நமக்கு இதுல எந்த மாற்றம் தேவையில்லை. அதே மாதிரி தான் கேரி அவுட் பண்ணணும். இதுல எந்த விதமான டீலிமிட்டேஷன் நாம என்ன சொன்னோம் அதே கர்நாடகா கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம் அதே கர்நாடகா பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்களுக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் வந்து அதிகமா பாதிக்கப்படுறது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அமித்ஷா என்ன சொன்னார் சார்? அமித்ஷா நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சு விட்டோம். முடிவுகள் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக அதிகமாக பதிவு செய்வோம். டீலிமிட்டேஷன்ல எந்த குழப்பமும் கிடையாது. நம்மளுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் வார்த்தை ஜாலத்தெல்லாம் பயன்படுத்த முடியாது. நம்மளுடைய நிலைப்பாட்டில் முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கார். நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து குறையக்கூடாது. நம்ம 543 39 ஃப்ரீஸ் பண்ணணும். இதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. நம்மளோட நிலைப்பாடு அதுல எந்த மாற்றம் கருத்து. ஏன்னா உள்ள வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாம டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது சொல்றோம். இங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் ஸ்டாண்டுக்கு தாவேக்கா போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து டீலிமிட்டேஷன்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா என்ன நிலைப்பாடு முன்னாடி இருந்தோம் அதே தான். 543 39 ஃப்ரீஸ் பண்ணணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்தது. அதுல தமிழ்நாடு சார்ந்து என்ன கோரிக்கைகள்? தமிழ்நாடு சார்ந்து வந்து நம்ம பவர்ல வந்து நமக்கு மேஜர் வந்து பவருக்கு டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி, சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அது மற்ற ஸ்டேட் எல்லாம் தாண்டி. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம மொத்தமாக இன்னைக்கு எடுத்துரைக்கப்பட்டது. எல்லாமே நல்லபடியாக சுமூகமான ஒரு மீட்டிங். அதுதானே கேரளா சிஎம் புதுசா ஒரு டேம் கட்டுறோம், அது நாங்களே பணம் செலவு பண்றோம், போயிட்டோம். மற்ற வண்டி வருது. நன்றி. கண்டிப்பா எல்லாப்படியும் நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவர்கள் மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர
பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.